வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ட்விட்டர் வாழ்த்து கழகத்தின் தலைவர் இருக்காருல்ல, அதாங்க நம்முடைய தாவேகாவின் தலைவர் அருமை அண்ணன் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டு இருக்காருங்க. அந்த அறிக்கையை பத்தி தான் நம்ம டீடைல்டா பேச போறோம். என்ன மட்டும் பேசுறேன், இவன் ஆளை காணோம். டேய் என்னடா உடனே இருக்க, என்னடா ஆச்சு? டேய் தண்ணி இன்னும் எத்தனை வாடா? விஜய் அறிக்கையில திமுகவே பைப்புன்னு சொல்லிக்கிறாரியா, நாளா ஏமாத்திரம். ஆமாங்க, அது நம்ம உண்மைதாங்க. திமுகவே பைப்பு தான் விஜய். அப்ப நாமெல்லாம் ஏமாத்துறோங்க. ஐயோ பயமா, ஐயோ பயப்படுறோங்க, ஐயோ பயந்துட்டோங்க. அறிக்கையில் என்ன திரும்ப சொல்லியிருக்காரு? திமுக யாரை கண்டு பயப்படுகிறதோ இல்லையோ, மக்கள் ஆதரவை பெற்ற, மக்கள் அன்பை பெற்ற இந்த தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து பயத்தின் உச்சிக்கே சென்று விட்டது. உங்க அறிக்கையை பார்த்து மத்த கட்சிக்காரன் சிரிக்கிறானோ இல்லையோ, உங்க சொந்த கட்சிக்காரன் சிரிச்சுங்கிறான். என்னடா இதுதான், இது பேர் தான் அது வஞ்ச புகழ்ச்சி அணியா? தானே புகழ்ந்து கொள்ளும் புல்தியா? இது வரைக்கும் என்ன பண்ணிருந்தாரு? இது வரைக்கும் அதுதான் பண்ணிருந்தீங்க. இந்த அறிக்கையை பத்தி தான் நம்ம வந்து டீடைல்டா இந்த ஷோல பேச போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ் செய்து நமக்கு உதவும் அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நம்முடைய நேற்றைய வீடியோவை பார்த்து நமக்கு உதவிய அன்பு தம்பியோ அண்ணனோ அன்பு சகோதரர் நிக் முனிஷ் அவர்களுக்கும், குப்புசாமி அவர்களுக்கும், ஜேவியர் அவர்களுக்கும், நான்சி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அனைத்து வியூவர்ஸ், அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ், கமெண்ட்ஸ் போடுற எல்லாருக்கும், லைக்ஸ் போடுற எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாங்க டீடைல்டா தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னு போய் பார்ப்போம். அதாவது பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து நம்ம என்ன தெரியுமா பண்ணுவானுங்க, இந்த காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, அவனுடைய பிடிச்சவங்க யாருன்னா வந்துட்டா நான் இருக்கேன் பாருன்னு காட்டுறதுக்காக எதனா ஒரு சம்பவம் செய்வாங்க, ஒரு பில்டப் கொடுப்பாங்க. சும்மா வந்து இந்த பேப்பரை வந்து அப்படி மடிக்கி அப்படி தூக்கி அப்படி அடிக்கிறது, அப்படி விளையாடுறது, அப்படி அவங்க உட்காந்து இருக்கும் போது வாண்டடா போயிட்டு அட்ராக்ஷன் இது பண்றது, அட்ராக்ஷன் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அது வந்து சின்ன பசங்களுக்கே இருக்கும், வந்து காலேஜ் பசங்களுக்கே இருக்கும். நம்ம அண்ணன் எவ்வளவு சினிமால நடிச்சிருப்பாரு. நேத்துதான் வந்து பாத்தீங்கன்னா உச்ச நடிகர் வேற, நேத்துதான் வந்து பாத்தீங்கன்னா த்ரிஷா மேடம் வேற வாழ்த்து சொல்லிருக்காங்க. அப்ப நான் இருக்கிறேன்னு காட்ட தேவையா, அறிக்கை கூட விட தேவையா? நான் இது அறிக்கை விடுவா. இதுல த்ரிஷா மேடம் ஒண்ணு இருந்தா பரவாயில்லையா? என்னோட ஒரிஜினல் வைஃப் வேற வந்துட்டாங்க ஒரு கெத்துக்காட்டு. பின்ன அவங்க வந்து நான் கட்சி அட்ராக்ஷன் கெயின் பண்றேன், நான் கட்சி நடத்துறேன்னு அவங்களுக்கு தெரிய தேவையில்லையா? எப்படியோ என் மாநாடு வீடியோஸ் பாத்துருப்பாங்க, அந்த 12 கோடி பேர் பார்த்த ரீல்ஸையும் அவங்க எப்படியோ பாத்துருப்பாங்க. சோ அவங்க இந்தியாவுக்கு வந்திருக்கும் போது நான் இருக்கேன் பாரு, என் ட்விட்டர் எவ்வளவு பேர் பாக்குறான் பாரு, நான் அப்படி ட்வீட் போட்ட உடனே அது வந்து நியூஸ்ல பேசும் பொருள் ஆகும். ரோஸ்ட் பிரதர்ஸ் எப்படி வீடியோ 4 மணிக்கு எல்லாம் போடுவான் பாரு, பாத்தியா? இதுதான் என் சொல்லணும் காட்டணும்ன்றதுக்காக என்னுடைய அருமை அண்ணன் வருங்கால சோசியல் மீடியாவின் சீஃப் மினிஸ்டர் திரு விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. இந்த அறிக்கை வருவதற்கு காரணம் என்ன என்று கேட்டீர்கள் என்றால், என்ன? அதாவது 13ஆம் தேதி உங்களுக்கே நல்லா தெரியும், மாஸ்க் காட்ட போறாரு, சுற்றுப்பயணம். நம்மளுக்கு அவ்வளவுதான், நம்மளுக்கு கண்டென்ட்ஸ் நிறைய உதவி பண்றாரு. சுற்றுப்பயணத்தில் தன்னுடைய பேச்சின் மூலம் மக்களை கவர்ந்து இருக்க அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற போகிறார். சோ அந்த சுற்றுப்பயணத்துக்கு பெர்மிஷன் கேட்டு முதல் படியே நீங்க வந்து இங்க பாருங்க, திமுக பயப்படுறீங்க. ஸ்டாலின் அங்கிள் பயப்படுறீங்களா? எங்களை பார்த்து பயப்படுறீங்களா அப்படின்னு கேட்டு இருப்பாங்கல்ல. நீங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, பெர்மிஷன் கேட்கறதுக்காக ஆமா நேத்து சொல்லியிருந்தோம், திருச்சிக்கு போயிருக்காங்க. திருச்சிக்கு போகும்போது நம்முடைய அருமை அண்ணன் புசி ஆனந்த் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா, ஆல்ரெடி சொல்லிருக்கோம், எங்க கூட்டம் கூடாதீங்க. எப்பவுமே ஒரு போக்குவரத்து நெரிசலோ ஒரு மக்களுக்கு இடையூறோ ஏற்படுத்துற வகையில் யார் என்ன செய்தாலும் சட்டம் செய்யும். இது சொல்லி 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 காவல்துறை நிறைய வாட்டி பார்த்துருச்சு. ஆனா இவங்க கேட்கிற மாதிரி இல்ல. மாற்று அரசியலா? இதுதான் மாற்று அரசியல். எல்லா வாட்டியும் என்ன பண்ணாலும் ஒரு 7:30 நான் கூட்டுவேன், நாங்க அப்படிதான் மாற்று அரசியல் பண்றோம், இப்படிதான் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு வாட்டியும் 7:30. அது சாதா தண்ணி பந்தல் வச்சாலும் சரி, சாதா புசி ஆனந்த் வந்தாலும் சரி, சாதா எதுனா பிறந்தநாள் நிகழ்ச்சினாலும் சரி, எது பண்ணாலும் 7:30 தான் தூக்கி போய் முடிப்பாங்க. ஒவ்வொரு வாட்டியும் காவல்துறை என்ன பண்ணுதுன்னா, எங்க இப்படி பண்ணக்கூடாதுங்க, வார்னிங் பண்றது, வார்னிங்க்கு மேல வார்னிங் பண்ணியும் கேட்காத இந்த தற்குறிகள் திருப்பியும் நாங்க அப்படிதான், நாங்க அட்டகாசம் பண்ணுவோம், ரோடே எங்க அப்பா வீட்டுதான், ரோடே எங்க விஜய் கட்சிக்கு தான் எழுதி கொடுத்துருக்காங்க. இது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு என்ன பண்ணுறது,
ஏர்போர்ட்ல இருந்து புஷி ஆனந்த் வந்தாலும் கெத்து காட்டுறது, விஜய் வந்தாலும் கெத்து காட்டுறது. ரோட்ல போறவங்க எங்க அப்ப ரோட்ல போக கூடாதா நீங்க? இதுக்கு பேரு பப்ளிக் நியூஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா ஆமா, அவங்களுக்கு தெரியாது, நம்மளுக்கு தெரியும். பப்ளிக் நியூஸ் இல்ல இப்போ உங்க புஷி ஆனந்த் வராருன்னா எல்லாரும் ரோட்ல போத்தாவில வீட்லயே இருந்து சொல்லலாமா? என்னப்பா சொல்லலாம்? போலீஸே வரக்கூடாதுங்க. போலீஸா எல்லாரும் வீட்லயே இருங்க ஏன்னா புஷி ஆனந்த் வராருன்னு சொல்லாமா? ஏர்போர்ட்ல இருந்து கோயிலுக்கு போயிட்டு கோயில்ல ஒரு 300-400 பேர் கூடுனா டிஸ்டர்பன்ஸ் தானே. யாரு பர்மிஷன் பர்மிஷன் கேட்டீங்களா? இது மாதிரி எங்க புஷி ஆனந்த் கோயிலுக்கு போவாரு, எங்க தொண்டர் படை அப்படியே திருண்டு அங்க வருவோம், ஒரு 500-600 பேர் கூடுவோம், சோ ஒரு 30-40 கார் வந்து நிக்கும், ரோட்ல டிராபிக் ஏற்படும், பெர்மிஷன் கேட்டீங்களா? கேட்காம போய் ஒன்று கூடினால் சாதாரணமா 20 பேர் தெருல ஒண்ணு கூடினாலே கேஸ போட்டுருவாங்க. ஏன்டா ஒண்ணு கூடுறீங்க, பிரச்சனை பண்றீங்களான்னு கேஸ் கூட்டுருவாங்க. நீங்க அவ்வளவு பேர் கூடிருக்கீங்க, அதனால என்ன பண்ணாங்கன்னா காவல்துறை எவ்வளவு வாட்டி சொல்லி பாத்துச்சு, நிறைய வாட்டி சொல்லி பாத்து. பப்ளிக் இல்லாத இடம் கிடையாது, நடுரோட்ல ஆம்புலன்ஸ் இருக்கு. சோ என்ன பண்ணுச்சு காவல்துறை, எங்க நீங்க பண்ணது செட் ஆகலன்ட்டு நேத்து எஃப்ஐஆர் போட்டு. அதுவும் சொல்றாரு தினம் இப்படிதாங்க நீங்க பண்றீங்க. யார் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த், விஜய் மேல போடுனாங்க ஃபர்ஸ்ட். நீங்க என்ன அது அன்னைக்கு அவர் இல்ல புஷி ஆனந்த் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும் நிறைய வாட்டி இவங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியும் இவங்க இப்படியேதான் பண்ணிட்டு இருக்காங்க. மாநாடுல ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் வாங்குனது யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஏவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நம்முடைய விஜய் அவர்கள், விஜய் மற்றும் அவருடைய தலைவர் அவர் மேல எஃப்ஐஆர் போட்டாங்க. இப்ப 2வது எஃப்ஐஆர் வந்து நம்ம புஷி ஆனந்த் மேல இந்த மாதிரி சட்டத்துக்கு எதிராக 3வது வரும், 13ஆம் தேதி எல்லாம் வருது இல்ல. இல்ல அது என்னன்னா போட மாட்டாங்கப்பா எஃப்ஐஆர், நார்மலா போட மாட்டாங்க. இதுக்கெல்லாம் ஏன் போடுறாங்கன்னா நீங்க திருந்த மாட்டீங்க தினமா. இப்போ ஏங்க ஒண்ணு சொல்லி ஒருத்தங்க கேட்டுக்கிறாங்கன்ற பட்சத்துல சரி ஓகே, அதுதான் மனுஷயா. மனுஷனா எப்படி? நாங்க உங்களுக்கு 10 வாட்டி சொன்னாலும் நீங்க 11வது வாட்டியும் அப்படிதான் பண்றீங்க, 12வது வாட்டியும் அப்படிதான் பண்ணுவீங்கன்னும் போது இந்த மாதிரி ஒழுங்கு நடவடிக்கைகளை எடுத்தால்தான் இருந்துவீங்க. இப்ப நெக்ஸ்ட் வாட்டி கூட்டம் கூடும் போது யோசிப்பீங்க, டேய் பெர்மிஷன் இல்லாம நம்ம கூட்டம் கூடக்கூடாது, கூட்டம் கூடனா எஃப்ஐஆர் விழும் அப்படின்ற ஒரு மூளை உங்களுக்கு வரும். அதனாலதான் சரி சின்ன எஃப்ஐஆரோ பெரிய எஃப்ஐஆரோ ஒரு எஃப்ஐஆர் போட்டு வைப்போம். இப்ப ஒண்ணும் இல்ல, அந்த புஷி ஆனந்த் அவர்கள் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு நாளைக்கு அப்ளை பண்ணா கூட போலீஸ் வெரிஃபிகேஷன் ஒண்ணு வரும், அதுல வந்து எஃப்ஐஆர் ஒண்ணு இருக்கு. இல்ல இப்ப சொல்றாங்களே ஆளுங்கட்சி தடுக்குது, என்ன ஆளுங்கட்சி தடுக்காது, ஒழுங்கா இருந்தா ஏன் தடுக்க போகுது? இது ஏன் நான் இந்த எஃப்ஐஆர் பத்தி பேசுறேன்னா அங்க இருக்கிற தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும், நீங்க எஃப்ஐஆர் வந்து சாதாரணமா விஷயமா நினைக்க கூடாது. உங்களோட லைஃப் அது, உங்களுடைய வாழ்க்கை. தலைவர்களும் காப்பாற்ற மாட்டாங்க, தலைவரும் காப்பாற்ற மாட்டாரு, புஷி ஆனந்தும் காப்பாற்ற மாட்டாரு. அவங்களுக்கு வந்து குடும்பம், குழந்தை, குட்டி, பலாயிரம் கோடி இருக்கு, சோ அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா கீழே இருக்கிற தொண்டர்கள் இது மாதிரி பர்மிஷன் இல்லாம நீங்க ஒரு அடாவடியிலயோ அராஜகத்திலயோ இல்ல போய் இவங்க கூட எல்லாம் நின்று ஒரு எஃப்ஐஆர் வாங்குனீங்கன்னா நாளைக்கு நீங்க ஒரு கவர்மெண்ட் வேலையை வாங்க முடியாது, ஒரு இடத்துக்கும் போக முடியாது. இப்பெல்லாம் பிரைவேட் வேலைக்கே போலீஸ் வெரிஃபிகேஷன் கேட்கறான், போலீஸ் வெரிஃபிகேஷன் துண்டா வந்துடும், எஸ் ஒரு எஃப்ஐஆர் இருக்குதுன்னு, அப்புறமா எவனும் வேலை கொடுக்க மாட்டான். சோ இளைஞர்கள் புரிஞ்சு நடந்துக்கோங்க. இது வந்து ஒரு ஆளும் அரசாங்கம் உங்களை த்ரெட்னிங் பண்றதுன்னு கிடையாது. திருந்துங்க. சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டால் அது யாரா இருந்தாலும் எஃப்ஐஆர்ன்றது நடவடிக்கை பாயும். திருப்பி சொல்றேன், புஷி ஆனந்துக்கு இது பெரிய எஃப்ஐஆர் கிடையாது, விஜய்க்கு இது பெரிய எஃப்ஐஆர் கிடையாது. ஆனா ஒரு காலேஜ் படிக்கிற மாணவனுக்கோ இல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கிற ஒரு இளைஞனுக்கோ அங்க கும்பல்ல இருப்பீங்களா, உங்களுக்கு இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமானா படுத்தும். உங்களுக்கு இப்ப வேணா தெரியாம இருக்கலாம், பட் தெரியும். ஆனா உங்களை தூண்டி விடுறாங்க, உசாராந்துங்க. சோ ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. இந்த எஃப்ஐஆர் போட்டனால எங்க விஜய் அண்ணன் வந்து பொங்கி எழுந்துட்டாருல, பொங்கி எழுந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கை. இப்ப பயந்துட்டு இருப்பாங்களப்பா எல்லாருமே. எப்படிங்க நீங்க எங்க என் ஆனந்த் மேல வந்து நீங்க வழக்க பதிவீங்க, நாங்க வந்து மக்களின் அன்பும் மக்களின் ஆதரவும் பெற்று வருவதால் இந்த திமுக அரசுக்கு எங்கள் மீது பயம் உண்டாகி விட்டதே, பயம் உண்டாகி விட்டதே. அது அந்த எதிரி முனையில யாரும் எழுதி தரல போல இன்னைக்கு. ஆனா அந்த மானியத்தை எல்லாம் வேணாம், நம்ம சாதா சென்டென்ஸ்லயே எழுதிட்டு போயிடலாம், அதனால பயந்து விட்டது இந்த வெற்று திமுக அரசு அப்படி இப்படின்னு போட்டு இப்ப போலீஸ் எப்ப கீச்சு போட்டுருவாங்களே. இல்ல சொல்லிட்டாரு அவரு, சொல்லிட்டாரா? பாருங்க, நான் வந்து இப்ப சாதா விஜயா இருக்கிறேன். ஏதோ ஒரு படத்துல கலெக்டர் நடிச்சிருப்பாரு, திருமலையா என்னையாது கலெக்டர், இதுங்க போன் எடுப்போம் சாரதி ப்ளூ சட்டை போனீங்க, நீங்க போன் எடுப்போம். எந்த படத்துலங்க இவரு? ஏதோ மதுரை கலெக்டரா வந்து எஃப்ஐஆர் கிளிக்க சொல்றேன், இல்லன்னா வந்து தமிழ் படத்துல அட்வொகேட்டா வந்து நானே வாதாடுவேன். ஆமா, அப்படி இப்படின்ட்டு வந்து எஃப்ஐஆர் கிழிச்சு போட்டுருவாங்கன்னு நினைச்சுக்கிறீங்களா நீங்க இப்ப கேட்ட உடனே?
சொன்ன உடனே பயந்துருவாங்கப்பா. சொன்ன உடனே பயந்து ஐயோ விஜய் சார் சொல்லிட்டாரு, அறிக்கை விட்டாரு, நம்ம எஃப்ஐஆர் கிழிச்சிருவோம் அப்படின்னு. எங்க இவரே வந்து அறிக்கையில சொல்லியிருக்காரு, மத்த கட்சிங்க வந்து இது மாதிரி செய்யும் போதெல்லாம் வந்து கண்டுகொள்ளாத அரசு, நாங்க செய்யும் போது மட்டும் நீங்க ஏன் பொங்கிட்டு வரீங்க, எங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும். ஏன்னா மத்த கட்சிகளுக்கு தெரியுது எங்க என்ன பண்ணணும்னு சொல்லி, எங்க என்ன பண்ணோம். மரத்தை பார்த்தா மரத்துக்கு கீழே தான் நிக்கணும், மரத்துக்கு மேல நிக்க கூடாது. எந்த கட்சிக்காரன் மரத்துக்கு மேல நின்று நீங்க பாக்குறீங்க? யாராச்சும் ஒருத்தங்களை காட்டுங்க. எந்த கட்சிக்காரன் கொடிகம்பத்தை திட்டின்னு போய் நீங்க பாத்திருக்கீங்க? எந்த கட்சிக்காரன் பேரிகேட் திட்டின்னு போய் நீங்க பாத்திருக்கீங்க? எந்த கட்சிக்காரன் தண்ணீர் கேன திட்டின்னு போய் நீங்க பாத்திருக்கீங்க? போயிட்டாங்க. எந்த கட்சிக்காரன் சேர போட்டு உடைச்சு நீங்க பாத்திருக்கீங்க? இது கேளு. எங்கன்னா நந்திருக்கா? எந்த கட்சியும் பண்ணாது. அதனால காவல்துறையோ இல்ல ஆளும் அரசாங்கமோ சரிப்பா அவங்க மாநாடோ கூட்டமோ பொதுக்கூட்டமோ ஏதோ போறாங்க, போச்சுன்னா நீங்க கண்டுக்க மாட்டீங்கயா, ஏதோ போறாங்க நிம்மதியா அவங்க வேலையை பாக்குறாங்கன்னு அரசு விட்டுரும். ஆனா நீங்க ஒவ்வொன்னுலயும் ஒவ்வொரு ஏழ்ற. இப்ப ஒண்ணு இல்ல, உங்களை உங்க ஓபன் கிரவுண்ட்ல உங்க கிட்ட ஒப்படைக்கிற ஒரு இடத்துலயே நீங்க வந்து அவ்வளவு அட்டுவியம் பண்ணி பவுன்சர்ஸை வச்சு தூக்கி ஃபுட்பால் ஆடிருந்தீங்க. நாளைக்கு இது பொது இடம், பப்ளிக் பிளேஸ். நீங்க என்னது ரோட் வாக்கோ என்னமோ என்ன ரோட் ஷோ பண்ண போறீங்களோ, இல்ல 3 வாக்கு பண்றீங்களோ, இல்ல 3 வாக்கு பண்றீங்களோ, இல்ல கம்பி வாக்கு பண்றீங்களோ, ஏதோ ஒரு வாக்கு பண்றீங்க, இல்ல பஸ்ல கூட நின்னுகிட்டு பேசுறீங்கன்னு வச்சுக்கோ, கீழே இருக்கிற உங்க அணில் குஞ்சுகளை கட்டுப்படுத்த முடியாது. பாவம், எனக்கு பாவமா தான். ஓபன் கிரவுண்ட்ல தனியா கொடுக்கும் போது அவனுக்கு என்னென்ன அட்டகாசம் பண்ணுவான்னு நம்மளுக்கு தெரியும். எதனா உடைக்கணும்னு தெரிஞ்சிருப்பாங்க, ஜாம்பி மாதிரி ஏற போறானுங்க. அப்போ இந்த மாதிரி இடத்துல இப்போ இந்த எஃப்ஐஆர் போட்டனால அவனுக்கு நாளைக்கு தெரியும், டேய் நம்ம எதனா அட்டகாசம் பண்ணா சட்டம் தன் கடமையை செய்யும். விஜய் எல்லாம் காப்பாத்த மாட்டாரு. அவரு ஏதோ பேரு புஷி ஆனந்த் மேல எஃப்ஐஆர் போட்டனால மட்டும் அறிக்கை விட்டுருக்காரு. அங்கங்க எவனா எஃப்ஐஆர் வாங்கியிருப்பான், எதுக்குன்னா வர மாட்டாரு. சோ என்னைக்குமே யாரும் காப்பாத்த போறது கிடையாது. அதை வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கும் இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஏன் நாங்க எடுக்கிறோம்னா, எஸ் அரசியல் இருங்க, விஜயை சப்போர்ட் பண்ணுங்க, எது வேணாலும் பண்ணிக்கோங்க, அதுல எனக்கு ஏன்னா அவங்க அவங்களுக்கு விருப்பம், அவங்க அவங்களுக்கு விஜய் பிடிச்சிருக்கோம். உங்களை வந்து நாங்க வழிய விஜயெல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம் இப்படிலாம் நாங்க சொல்ற கேரக்டர் கிடையாது. அவங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கோம், சப்போர்ட் பண்ணிக்கோங்க. பட் ஃபர்ஸ்ட் என்ன முக்கியம்னா நம்மளுடைய வாழ்க்கை முக்கியம், நம்முடைய உயிர் முக்கியம், நம்ம குடும்பம் முக்கியம் முதல்ல. இதற்கு அடுத்துதான் விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், இல்ல ஸ்டாலினா இருக்கட்டும், இல்ல எடப்பாடியா இருக்கட்டும், யார வேணாலும் இருக்கட்டும். அதை விட்டுட்டு விஜய்க்காக நான் இப்படி போறேன், என் வேலையை விட்டு போறேன், என் உயிர் கூட தேவையில்லை. ஒருத்தன் கீழே கமெண்ட்ல போடுறான் அன்னைக்கு, விஜய்க்காக என் உயிரையும் கொடுப்பேன்ட்டு. இவனெல்லாம் என்ன செய்யலான்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. பாத்துங்க எந்த அளவுக்கு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க. முற்றிலும் பாதிக்கப்பட்டான். ஃபர்ஸ்ட் இந்த மனநலம் குன்றியவர்கள் எங்க இருந்தாங்கன்னா சைமன் தாத்தா கட்சியில இருந்தாங்க. அவனுங்க அப்படிதான், நான் நீங்க எப்போ பாரு எங்க சைமன் தாத்தாவை பத்தியே பேசுனீங்க அப்படின்னானுங்க. இப்ப இந்த டைலாக் யார் பேசுறாங்கன்னா விஜய் கட்சிக்காரன். நான் நீங்க எப்போ பாரு எங்க விஜய பத்தியே பேசுனீங்க. நான் திருப்பி கேக்கிட்டா ஏன் உங்க விஜய் எப்போ பாரு டிஎம்கே பத்தி கேக்குறேன். சம்பந்தமே எல்லாத்துக்கும் டிஎம்கே எல்லாத்துக்கும் திமுகனா அப்ப கேட்கதானே செய்வாங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க. கண்டிப்பா அது மாதிரி நாங்க கேட்டு இருக்கோம். நாங்க விஜய் கேக்குறோம். குடிச்சாலும் டிஎம்கே, குறைஞ்சாலும் டிஎம்கேனா என்ன அது கதை? ஒண்ணும் புரியல. சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ இருந்தாலும் இதான் கேள்வி கேக்குறானுங்க. சோ எப்படியோ ஃபைனலா வந்து ஒரு எஃப்ஐஆர் வாங்கிட்டு 13ஆம் தேதி வந்து என்ன ஆக போகுது போட்டாச்சுங்க. புள்ளியார் சொல்லி நீங்க ஆமா இன்னைக்கு 13ஆம் தேதிக்கு இப்ப புள்ளியார் சொல்லி போட்டிருக்கோம். இன்னும் பல எஃப்ஐஆர் வாங்க போறோம், பல விபத்துகள். நான் என்ன எதுக்கு இதை சொல்றேன்னா, எங்க ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போகாம இருக்க காவல்துறை சில நடவடிக்கைகளை எடுத்துதான் ஆக வேண்டும். அந்த நடவடிக்கை இவங்க எடுத்ததே நாங்க லேட்ன்றோம். ஆக்சுவலா எப்போ கன் துப்பாக்கி எடுத்து ஒரு பவுன்சர் தூக்கி வச்சானோ விஜய்க்காக அப்பயே ஒரு எஃப்ஐஆர் போட்டுருந்தோம். எப்போ பவுன்சர்ஸ் தூக்கி ஃபுட்பால் ஆடிக்கணும் அவன் இங்க இங்க உந்து செத்துன்னு இருந்தானோ அப்பயே எஃப்ஐஆர் போட்டுருந்தோம். அப்ப போட்டிருந்தா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஐயோ இது சினிமா இல்ல போலியே, எஃப்ஐஆர் போட்டுருவாங்க போலியே, வாழ்க்கை நம்ம சொன்ன உடனே கிழிக்க மாட்டாங்க போலியே, தெரியணும். கோர்ட்டுக்கு போய் நின்ன உடனே கோர்ட்டு ஏன்பா விஜய் மேல வழக்கு போட்டீங்கன்னு கேட்பீங்கன்னு நினைச்சுருக்கீங்களா? கோர்ட்டு கேட்கும், ஆமா 300 பேர் கூட்டி இருக்கீங்களா, யாருக்கிட்டயா பர்மிஷன் வாங்குனீங்க? பர்மிஷன் நீங்க உங்க இஷ்டத்துக்கு கூடுவ, நாங்க வந்து பாத்துட்டு உட்காந்துருமா? அங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் என்னையா செஞ்சான்ட்டு யாரு கேட்பா நாளைக்கு? கோர்ட்டே கேட்கும். அப்ப என்ன செய்வீங்க? ஏற்கனவே ஒருத்தர் ஒரு ஜட்ஜி உங்களை என்ன தெரியுமா கேட்டாரு, வாழ்க்கையில சினிமால மட்டும் ஹீரோவா இருந்தா போதாது, ரியல் ஹீரோவா இருக்காதீங்க மிஸ்டர் விஜய், ரியல் ஹீரோவா இருக்கணும். யாரு கேட்டா? யாரு? ஜட்ஜி. சோ இதெல்லாம் இனிமேட்டு நடந்து கொண்டுதான் பழக்கப்பட்டிருப்பீங்க. 13ஆம் தேதி என்ன இப்ப வந்து 13ஆம் தேதி ட்ரைலருங்க. எனக்கு என்னன்னா பாத்து போங்க, பாத்து வாங்க.
சொல்லி கூட எவன் கேக்குறான்? உங்க வாழ்க்கை முக்கியம்டா. போய் மரம் இருக்குதுன்னு தொங்கின்னு, கம்பி இருக்குதுன்னு தொங்கிக்கிட்டு பொறுமையா போங்க. அவளை அர்ஜென்ட்டா போயிட்டு ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. மாட்டாரா விஜய்? எங்கேயும் போக மாட்டாரு. விஜய் பார்க்க போறேன்ட்டு நீ பரலோகத்துக்கு போயிட்டு போற. சோ பாத்து போங்க. விஜய் என்னமோ 10 நிமிஷம் பேப்பர்ல எழுதி டயலாகா டெலிவரி பண்ண போறாரு. எப்படியோ திமுக தான் பேச போறாரு. ஆமா, அத நீ டிவில உட்காந்து பாத்துருன்னு நான் பேசாம கூட்டம் காட்டணும்ல. நம்ம எல்லாம் நன்மைக்கு நல்லதா நடந்தால் சரி. விஜயின் அறிக்கை என்று பாத்தீங்கன்னா திமுக அரசு பயந்து விட்டது. திமுக அரசு நாளைக்கே கவுந்துற போது, போலீஸ் எஃப்ஐஆர் கிழிச்சு போட போது என்பதை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இப்போதைக்கு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.